100 ரெசிபி இருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இப்ப நீங்க கிட்டத்தட்ட சொல்றதுபடி பார்த்தா அரிசி விலை கூடி போச்சு, மளிகை சாமான் விலை கூடி போச்சு, காய்கறி விலை கூடி போச்சு. இப்ப பத்திய சாப்பாடு தான் சாப்பிடலாம் நீங்க சொல்றபடி பார்த்தா. சார் இப்போ அப்பளம் பொரிக்காம சுட்டு சாப்பிடலாம். ஐயா சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. கிட்டத்தட்ட அது ஒரு மேல்தட்டு வர்க்கத்துடைய பார்வை தான் இது. அவங்களுக்கு கீழே என்ன நடக்குதுங்கிறது தெரியவே இல்லை. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். 6 மாசத்துக்கு முன்னாடி 1500 ரூபாய் இபி பில் கட்டினேன். லாஸ்ட் மந்த் வந்து 6680 ரூபாய் இபி பில் கட்டியிருக்கேன். நான் எப்படி கட்ட முடியும்? அப்படி கேளுங்க, இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து நீங்க வந்து ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு படுத்துங்கணும். சில விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். சாஷே கான்செப்ட் வரதுக்கு முன்னாடி சீக்கா அரைச்சி வச்சிருந்தாங்க வீட்டில். அதுக்கு அதையே நம்ம பண்ணக்கூடாது. உங்களுக்குலாம் கோவம் வருது தானே? எனக்கு வருது, என்ன பண்ண முடியும்? சீயக்காயை அரைப்பதன் வழியாக 30 ரூபா மிச்சம் பண்ணிவிட்டான். ரைட்டு. இப்பவும் பத்தல. அடுத்து சொல்லுங்க. நீ கேட்கறதுனால சொல்றேன். சொல்லு. வாஷிங் சோப் இருக்கு இல்லைங்களா, பவுடர் சொன்னாரு. நீங்க பிராண்டட் போனீங்கன்னா கண்டிப்பா விலை ஜாஸ்தி. நான் ஏன் பிராண்டட் போக கூடாதுன்னு சொல்லுங்க. அப்ப என்னடா நான் அப்படி சொன்னா இப்படி சொல்றேன், இப்படி சொன்னா அப்படி சொல்றேன். நான் நல்ல பிராண்டு போட்ட ஒரு சோப்பு போட்டு நான் ஏன் குளிக்க கூடாது? ஏன் ஏழையுமே ஏன் அதை போட்டு குளிக்க கூடாது? அவன் சவுக்காரம் போட்டு குளிக்கணுமா? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலையே. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க, நீங்க அடுத்த அரிசியை சொல்லுங்க. எனக்கு நான் நியாயமான சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்கேன். நியாயமான சம்பளத்துக்கு நான் என்ன வாழ்க்கை வாழணும், அந்த வாழ்க்கை என்னால வாழ முடியல நான் உங்கள்ட்ட வந்து சொன்னா, அடடா புட்டு புட்டு வைக்கிறேன். புட்டி இல்ல சார், பணியாரம். விடவே மாட்டியா? போடு. தேங்க் யூ. அது அப்படிதான் இருக்கும். நீ தான் சீட் பேக் பண்ணிக்கணும்னு சொன்னா எப்படி? அது நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் தலையா 30,000 ரூபாய்க்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்தணும். 30,000த்துல நீங்க எப்படி குடும்பம் நடத்துவீங்கன்னு சொல்லுங்க. அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி ஓகே 30,000 வச்சுங்க சார். ஒரு இஎம்ஐ ஒரு 10,000 வச்சுக்கோங்க சார். போயிடுச்சு. வீட்டு வாடகை ஒரு 5,000 வச்சுங்க. 1 BHK போதும் எனக்கு. ஐயா என்னையா சொல்றீங்க? இருங்க அவர் தான் சொல்லிட்டார்ல. 1 BHK 5,000 ரூபாய் எங்கேன்னு சொல்லுங்க. திருநின்ற ஊர் சார். 15,000 போயிடுச்சு இல்லையா? வீட்டு மளிகை சாமான் 5,000, 20,000 போயிடுச்சு. பையனோட காலேஜ் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ் வச்சுங்க. அது ஒரு 10,000 வச்சுங்க. 10,000, 30,000 போயிடுச்சு. அப்புறம் ரசாயன கெமிக்கல். நான் ஒன்றா சொல்றேன். கேஸ், வைஃபை, ஃபோனு, பெட்ரோலு, அன்எக்ஸ்பெக்டட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், நல்லது கெட்டது, மொய் வைக்கிறது, சொந்தக்காரனை பார்க்க போறது, சொந்தக்காரங்க வந்து அந்த வீட்டு பிள்ளைகளுக்கு காசு கொடுக்கறது, மாம்பழம் வாங்கி திங்கிறது, இதுக்கெல்லாம் சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. 30 ரூபாய்க்கு முடிஞ்சு போச்சு. இப்ப உங்களுக்கு சம்பளமே 30 தானே. எங்க சேவிங்? இதே கண்டிஷன் தானே முன்னால இருந்திருக்கீங்க. இப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. உங்களால யோசிக்க முடியல பாருங்களேன். ஒரு 30,000 தான் உங்களால கற்பனையே பண்ண முடியல. 30,000த்துல இப்படி குடும்பம் நடத்துறதுன்னு. சுரேஷ் உன் முகத்தை நிமிந்து பார்க்க கூட கூச்சமா இருக்கு. நான் வேணா குனிஞ்சு காட்டுவா மாமா. ஆனா அந்த வாழ்க்கையை வாழற ஒரு ஆளுக்கு புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எல்லாம் ஒரு டைம் பாஸ் தான். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க சார். நாங்களும் வந்து ஃபேமிலி பட்ஜெட் போட்டு தான் பண்றோம் சார் அவர் சொன்ன மாதிரி பட்ஜெட் கரெக்டாக நான் பிளான் பண்ணி போடுறேன் சார். வெயிட்டிங்கா. ஆஹா இது வந்து என்ன பண்ணிருக்கேன், நீ 30,000 என்னோட இன்கம். இது வந்து என்னோட பட்ஜெட் எவ்வளவு கூடுதலா போகுது? 4,320 சார். சும்மா சும்மா 4,500 ரூபாய் எக்ஸ்ட்ராவா வருது உங்களுக்கு இல்லையா? ரைட். இப்போ இதுல எதை குறைக்கலாம்? இவங்க என்ன பொறுப்பா நடந்துக்கலாம்? இது வந்து Dress எடுக்கறாங்க. மந்த்லி வந்து அது மந்த்லி Dress எடுக்க வேண்டிய. அவர் அதுதான் சொல்ல வராரு. மந்த்லி Dress எடுக்கலையா? போடலையா? போடல. 2 குழந்தைக்கு பர்த்டேன்னு ஒன்று வரும். குறைஞ்சபட்சம் அதுக்காவது பாவம் எடுத்துக்கலாம்ல. அதுக்கு அவர் பணம் சேர்க்கிறார். அப்போ இதை கழிக்க முடியாது. வேற இப்போ என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரியில 2 வருதுமா. சினிமாக்கு 500 ரூபா போட்டிருக்காரு. ஹோட்டலுக்கு வெளியில போறதுக்கு 500 ரூபாய், மாசம் 1000 ரூபாய். இதை குறைச்சிக்கணுங்கிறீங்களா? அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். சார் மாசம் போறத 2 மாசம் ஒரு தடவை போலாம். இந்த கணக்கே கிட்டத்தட்ட அப்படித்தாம இருக்கு. ஒரு டிக்கெட் எவ்வளவு அன்னைக்கு? மாட்டிக்கிட்டியா துவச்ச கையோட வந்தேன். நீ இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான். ஒரு பேருக்கு சினிமான்னு போட்டுக்காரு. ஒரு மாசத்துக்கு ஒரு முறை குழந்தைகளோட வெளியில கூட போக வேண்டாம்னு சொல்றீங்களா? அதை 2 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கலாம்னு சொல்றீங்களா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தா மாத்திக்க தான் சார் செய்யணும். ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இயர் ஃபுல்லா வீட்லயே அடைச்சு வச்சுட்டு இருந்தா என்ன ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு தெரியும். எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே.
இப்போ என்டர்டைன்மெண்ட் நீங்கள் இந்த மாதம் செலவு பண்ணுறீங்கன்னா மித்த உங்கள் இதில் துண்டு விழும்ல அதில் மிச்சம் பிடிச்சி நீங்கள் மித்த எதுல மேம் துண்டு விடுதான் எக்ஸஸ் ஆயிட்டுன்னு காட்டுறேன் மேம். சோதிக்காதீங்க சோதிக்காதீங்க. இதுல வந்து பட்ஜெட்டுக்குள்ள அடங்க முடியல தாங்க சார். ஆனா எதுல நாம காம்ப்ரமைஸ் எதுல பண்ணணும் பண்ணணும்னு சொல்லுங்கன்னு தான் கேக்குறேன். சொல்லுப்பா சொல்லுங்கறல. இப்படி பட்ஜெட் போட்டு கொடுத்ததுல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுங்க சார். அதுதான் பிரச்சனை. ஏன்னா இப்ப நீங்க தான் பட்ஜெட் போட சொன்னீங்க. பட்ஜெட் போட்டாச்சு. இவர் ஒன்றும் மோசமாலாம் சம்பாதிக்கல, 30,000 சம்பாதிக்கிறார். இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. அதுல ஸ்கூல் பசங்களுக்கு ஆட்டோ அத வந்து பைக்ல கூட்டு போயிட்டு அப்புறம் யார் சார் வேலைக்கு போறது? இன்னும் முடியல இருக்கு. ஸ்கூல் வந்து 7-8 மணிக்குள்ள நீங்க எடுத்துட்டு போய் டிராப் பண்ணணும். நீங்க 30,000 சம்பாதிக்கிற ஒரு ஆளை ஒரு சின்ன சலுகை கூட இல்லாம வாழணும்னு சொல்றீங்க. மனுஷனாடா நீங்க எல்லாம். 10 மணி நேரம் வேலை பார்க்குற ஒரு ஆள், பொறுப்பான குடும்ப தலைவன், ஒரு சின்ன சலுகை கூட இல்லாம எதுக்கு வாழணும்னு கேட்கிறேன் நான். சார் சலுகை இல்லாம வாழ முடியாதுன்றதுதாங்க சார் என்னுடைய கருத்துமே. பட் பட்ஜெட்டுக்குள்ள அடங்குதா அடங்கலையான்னும் போது இப்படி போட்டா பட்ஜெட்டுக்குள்ள அடங்குது. உனக்கு அறிவு இருக்கா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. இல்ல என்ன பிரச்சனைனா இந்த பட்ஜெட் இந்த மாசம் நான் போட்டுருவேன். அடுத்த மாசம் இப்ப ஏற்கனவே இருக்கு கரெக்டா 4,000 ரூபாய் கூடுதலா வருது. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. 10 பொருட்கள் விலை ஏறிட்டாலே அது 1,500 ரூபாய் எனக்கு கூட வேணும். இப்ப எப்படி குடும்பம் நடத்த முடியும்? பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. டவுன்ல இது கஷ்டம் தாங்க சார், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது என்னுடைய செலவுகளை அந்த 30,000 ரூபாய்க்குள்ள அடக்குற மாதிரி பாத்துக்கிறேன். அடேங்கப்பா. பட்ஜெட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்கல்ல, இதுலேருந்து எதையெல்லாம் குறைச்சி எதையெல்லாம் சரி பண்ணுனா அவரும் 30,000 உங்களை மாதிரி மகிழ்ச்சியா இருக்கலாம்னு சொல்லுங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நான் தேவையில்லாத ஃபங்க்ஷன்ஸ் அட்டெண்ட் பண்ண இங்க தேவையில்லாத என்ன ஃபங்க்ஷன் இருக்கு? பல இருக்குதே, எதை சொல்றது? ஒரு தேவையுள்ள ஃபங்க்ஷன் ஒண்ணு கூட வராதா? சரி அழிச்சு விட்டுருவோம். சொல்லுங்க. ஃபங்க்ஷனே வேணாம். உங்க லைஃப்ல ஃபங்க்ஷன் கிடையாது பாஸ். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஃபெஸ்டிவல் தானே சொல்றீங்க? ஃபெஸ்டிவல் அழிச்சாச்சு. அதாவது பொங்கல், தீபாவளி, நல்ல நாள், பெரிய நாள் ஒண்ணும் கிடையாது. இது அநியாயம், இது அக்கிரமம், இது ஆண்டவனுக்கே அடுக்காது. டெம்பிளுக்கு போக முடியாது. அதுதான் கோயிலுக்கு போக கூடாது. 250 ரூபா வேண்டாம். ரைட். அப்புறம் அதுக்கப்புறம் வேற என்ன முடி வெட்டுவீங்களா? இல்ல அதுவும் வேண்டாமா? நக்கல்யா அவனுக்கு. அதுவா கொற்ற வரைக்கும் பேசாம இருக்கணுமா? வெட்டிக்கலாம். உங்களடா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது. நீங்க சொன்ன கணக்குப்படி 2,200 ரூபாய் குறையுது. அவருக்கு எவ்வளவு பட்ஜெட் அடி வந்தது? அவருக்கு ஏற்கனவே 4,500 ரூபாய் அடி வாங்குது. இன்னும் 2,700 ரூபாய். சிலிப்பாயிட்டீங்களா? நானும் சிலிப்பாயிட்டேன். இது 2,700 அவரோட சாய்ஸ்லயே விடுறேன். அவருக்கு என்னன்னா ஏன்னா எனக்கு தெரியல. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு மிடில் கிளாஸ் ஆன நீங்க உங்க பிள்ளைகளை ஆட்டோல அனுப்பாதீங்க. சரி. ரெண்டாவது வெளியே போகாதீங்க. தீபாவளி, பொங்கல், நல்ல நாள், பெரிய நாள் எதுவும் பண்ணாதீங்க. இதெல்லாம் பண்ணாமலே உங்களுக்கு 1,500 ரூபாய் மிச்சம் கடன் இருக்கும், எக்ஸஸ் இருக்கும். அதையும் எப்படியாவது பொறுத்துக்கங்க.